கோவையில் ஓபிஎஸ்ஸின் முதல் மாநாடு அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு, அதாவது ஓபிஎஸ் எதற்காண்டி அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிற செய்திகள்லாம் உங்க அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டம் முதல் கொண்டு தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு வரைக்கும் தேர்தல் ஆணையம் வரைக்குமே சென்று எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தற்போது பாத்தீங்கன்னா காலம் என்பது அவர் பக்கம் காற்றை வீசிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலுமே அந்த காற்று என்பது தற்போது மாறி அடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் பக்கமும் வர ஆரம்பித்திருக்கிறது. அதுதான் தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. சரி, இந்த பிரச்சனை ஒருபுறம் இருந்தாலுமே இந்த மே மாத இறுதிக்குள்ளாகவே தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை யாருக்கு கொடுக்கலாம், எடப்பாடிக்கா ஓபிஎஸ்கா அல்லது முடக்கம் செய்யலாமா அப்படிங்கிற தகவலை சொல்லிடுவாங்க. அப்படி தகவல் சொன்னதுக்கு அப்புறம் ஒருவேளை அந்த தீர்ப்பு என்பது ஓபிஎஸ்க்கு எதிராக இருந்தால் அப்ப மே மாதம் வாக்கிலே மறுபடியும் புதிய கட்சியை பதிவு செய்துவிட்டு அந்த கட்சியுடைய முதல் மாநாட்டை நடத்தியாக வேண்டும். அதுவுமே கோவையிலே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் உடைய மூத்த மகனாக இருக்கக்கூடிய ரவீந்திரநாத் அவர்கள் சொல்லி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது முதல் மாநாடு, அதாவது ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக வெளியேற்றப்பட்ட பின்பு முதல் மாநாடு திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு நடத்தினாங்க. அதுக்கடுத்து இரண்டாவது மாநாடு கடந்த வருடம் ஜனவரி 6ஆம் தேதி வாக்கிலே கோவையிலே போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க. அது பகுதியிலே நிறுத்தப்பட்டு, அதே போலத்தான் வருகின்ற மே மாதம் முடிந்த பின்பு அப்படி ஒருவேளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் இன்னும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி கையிலே கொடுக்கப்பட்டு விட்டால் புதிய கட்சியை ஆரம்பித்து நமது அதிமுகவிற்கு எதிராக, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முதல் மாநாட்டை கொங்கு மண்டலத்திலே நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ரவீந்திரநாத் அவர்கள் தற்போது அதிரடியான ஒரு தகவலை சொல்லி இருப்பதாகவும் அதற்கு ஓபிஎஸ் தலையாட்டி இருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.